விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்துருப்போம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசினா உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட்டு போட்டாங்க, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட்டு முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னாடி இருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் கொலை மிரட்டு விடுக்கும் அளவுக்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 3ஆம் தர நபர் ரோட்டில் போகிறப்ப பேசிட்டு வரோன்னா நீங்கள் விட்டு போயிடலாம். பட் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கை பிடிச்சி எல்லா முன்னையும் பேசிட்டு இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேறு கட்சி, இப்போ எங்கள் கட்சியினர் அப்போ பொதுமக்கள் போவாங்க. ஸோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கு போட்டு என்ன பேசணுன்னு இருக்குல்ல, நீங்கள் என்ன வேணாலும் பேசணுன்றக்க சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. சட்டப்பூர்வமாக நடந்துட்டு இருக்கு. எந்த விதிமுறையில் எதுவும் கிடையாது. முட்டாள் முதல்வர் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, அப்போ நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம்னு சொல்லிட்டு யாரும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. சரியா? யாரும் கையை உடைப்போம், காலை உடைப்போம், எலும்பு உடைப்போம், நாங்கள் உள்ள வீடு பூந்து கையை உடைப்போம், இப்படிலாம் யாரும் பேசலை. அப்படி யாராவது சட்டத்திற்கு எதிராக ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தால் அது சட்டப்பூர்வமான தப்பு, அதற்கு வழக்குகள் வரதான் செய்யும். உங்கள் ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கு எத்தனை பேர் மேலே குண்டாஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டிங்க? மாப்பிள்ளையை சொன்னால் குண்டாஸு, பையனை சொன்னால் குண்டாஸு, அப்போ இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சொன்னால் குண்டாஸ் தானே போட்டிங்க. எத்தனை பேர் மேலே கடுமையான வழக்குகள் போட்டிங்க? 30-40 வழக்குகள் போட்டிங்க. எல்லாம் போட்ட செஞ்சீங்கல்ல. இது கொலை மிரட்டல் முதல்வர் மீது விடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சட்டவிரோத செயல். அதுவும் பொது வெளியில் நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசினா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை. இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடரில் ஒரு நார்மல் ப்ரொசீஜர். அவர் ரிமாண்ட் பண்ண கொண்டு போகிறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இது என்ன உயிருக்கு அச்சுறுத்தல்? இவங்கெல்லாம் எப்படி ட்ராமா பண்ணுறாங்க? ஒருத்தருக்கு நான் முன்னாடியே பேசியிருக்கோம், கரூர்காரர் கட்டில் கடையில் போய் அழுதாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், காரில் ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்கள் இப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன? போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ரிமாண்டுக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? சபாநாயகர் அனுமதி வேணுமா சார்? இதில் அவங்க அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. இது தேவைப்படுமா? காவல்துறைக்கு தெரியும் எந்த விஷயத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கைது செய்யணும். அங்கே இருக்க எஸ்பிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவர்கள் ஏதாவது டிலே பண்ணணும், இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணும் அவங்க பண்ணிப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.